இன்னைக்கு நம்ம விபிஎஸோட 5th டே, அதாவது கடைசி நாளுக்கு வந்துட்டோம். அதெல்லாம் தெரியுது. என்ன என்ன நம்ம எங்க இருக்கோம்? முடிஞ்சா கண்டுபிடி பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது பரலோகத்துல இருக்க மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நீ சொன்னது கரெக்டு தான். ஆனால் இது பரலோகம் இல்லை, பரலோகத்துக்கு முன்னாடி இருக்கிற இடம் மாதிரி ஒரு செட்டப், அவ்வளோதான். வா, ஆனா சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்கு. மனுஷங்க நாம செஞ்ச இந்த செட்டப்பே இவ்வளோ அழகா இருக்குன்னா, அப்போ உண்மையிலே ஏசப்பா நம்மளுக்காக செஞ்சு வச்சிருக்கிற அந்த பரலோகம் எப்படி இருக்கும்? அவர் தான் பெஸ்ட் கிரியேட்டர் ஆச்சே, வேர்ல்டே அவர் தான் கிரியேட் பண்ணவர். அப்போனா பரலோகத்தை எவ்வளோ சூப்பராக கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம கற்பனைக்கே எட்டாது. சரி, ஃபஸ்ட்டு இன்னைக்கான சாங் ஸ்பெஷலாக ஒரு சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. Wonderful place, joyful place, beautiful place. அன்பான இயேசுவுடன் அதிசயமான பரலோகத்தில் எப்போதும் ஜாலியா வாழ்ந்திட போறேனே, எப்போதும் ஜாலியா வாழ்ந்திட போறேனே. கண்ணீரும் இல்லையே, துக்கமும் இல்லையே, பயமும் இல்லையே, பரலோகத்திலே அன்பு மட்டுமே நிறைஞ்ச அதிசயமான இடம் பரலோகம். ஹalleluya, oh hallelujah. Happy place, wonderful place, joyful place, beautiful place. அன்பான இயேசுவுடன் அதிசயமான பரலோகத்தில் எப்போதும் ஜாலியா வாழ்ந்திட போறேனே, எப்போதும் ஜாலியா வாழ்ந்திட போறேனே. கண்ணீரும் இல்லையே, துக்கமும் இல்லையே, பயமும் இல்லையே, பரலோகத்திலே அன்பு மட்டுமே நிறைஞ்ச அதிசயமான இடம் பரலோகம். எப்போதும் ஜாலியா வாழ்ந்திட போறேனே, எப்போதும் ஜாலியா வாழ்ந்திட போறேனே. அவங்க போட்ட ஸ்டெப்பும் நீ போடுற ஸ்டெப்பும் வேற மாதிரில இருக்கு. அதெல்லாம் அப்படித்தான். உண்மையை சொல்லணுன்னா இன்னைக்கு கடைசி நாள் விபிஎஸ்னு நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். ஆனால் இந்த சாங்கெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எப்படியும் நம்ம ஒரு நாள் பரிசுத்தமாக வாழ்ந்து ஒரு நாள் ஏசப்பா கிட்ட பரலோகத்தில் போயிடுவோம். அங்கே உண்மையிலேயே செம்ம ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நினச்ச உடனே எனக்கு எவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு தெரியுமாடா. கண்டிப்பா அங்க உயர்ந்தவங்கன்னு இல்லை, தாழ்ந்தவங்கன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, சிறியவங்கன்னு இல்லை, உடம்பு சரியா இருக்கவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, பணக்காரங்க, ஏழை, அப்படி யாருமே கிடையாது. எல்லாருமே ஏசப்பாவோட பிள்ளைங்க. அவருக்கு முன்னாடி எல்லாரும் சமமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எப்பவும் தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருப்போம். சரி, இன்றைய நாளோட தலைப்பு என்ன? 5ஆம் நாள் தலைப்பு 5ஆம் நாள் தலைப்பு அதிசயமான பரலோகம். இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏன் இந்த செட்டப்பில் இருக்கோன்னு? இந்த உலகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோ தொல்லைகள் இருக்கலாம். நான் கஷ்டப்படுறேனே, நான் கவலையாக இருக்கேன், நான் கண்ணீரில் இருக்கேன், எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பாக்காக வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த பரலோகத்துக்கு போயிட்டோன்னா அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, சோகம் இல்லை, ஒரே சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் தான். நிச்சயமா. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, அந்த ஸ்பெஷலான ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். ஏசப்பா நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காரோ அதே போல் நம்ம வாழணும், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். என்ன ஆனாலும் ஏசப்பாவை விட்டுறவே கூடாது. நம்ம கடைசி வரைக்கும் ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டோன்னா
அவரும் நம்மளை விட மாட்டார். கண்டிப்பாக நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்துருவோமா? பார்க்கலாமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 5ஆம் நாள் விபிஎஸ் அதிசயமான பரலோகம். ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சாம். ஒரு பிரின்சிபல் மேடம் என்ன செஞ்சாங்களாம், ஒரு கிளாஸ்க்குள்ளே போனாங்களாம். போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது ஒரு பையன் சொன்னால், என்ன மேடம் அப்படி கேட்குறீங்க? நாங்கள் ஸ்கூல் படிக்க முடிச்சா அடுத்து நாங்கள் காலேஜ் படிக்க போகிறோம் அப்படின்னாங்களாம். சரி, காலேஜ் படித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னாங்களாம். சரி, வேலைக்கு போனீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நல்லா கை நிறைய சம்பாரிச்சா கார் வாங்குவோம், ஒரு பெரிய வீடு வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ண போகிறோன்னு. சரி, மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன மேடம், அதுக்கப்புறமா எங்களுக்கு குழந்தைங்களாம் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறமா முடிஞ்சுதா அப்படின்னாங்களாம். இல்லை மேடம், அந்த குழந்தைங்களாம் நல்லா படிக்க வைப்போம், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுப்போம், அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல மேரேஜ் பண்ணி வைப்போம், அப்புறம் எங்களுக்கு பேர குழந்தைங்கள்லாம் எங்களுக்கு வருவாங்க, அவங்களெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் எங்களுக்கும் வயசாயிடுமா, அதுக்கப்புறமா நாங்கள் செத்து போயிடுவோம், அவ்வளோதான், எங்கள் சாப்டர் க்ளோஸ், அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்களாம். அப்போ மேம் சொன்னாங்களாம், அவ்வளவுதானா அப்படின்னா, ஆமாம், செத்ததுக்கப்புறம் என்ன மேடம் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்னாங்களாம்மா, இல்லை இல்லை, செத்ததுக்கப்புறமா தான் நமக்கு இன்னொரு வாழ்க்கையே இருக்குது. நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க, நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க. அந்த அதிசயமான பரலோகத்துக்கு நீங்கள் போகணுன்னா உங்கள் செயல்லலாம் நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த பசங்களுக்கு, ஓ அப்படி பரலோகம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்களாம், அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இதே போல் தான் வேதத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு மணவாளை எதிர்கொண்டு போகிற கன்னிகைகளுக்கு ஒப்பா இருந்துச்சாம். இந்த கன்னிகைகள் என்ன செஞ்சாங்களாம், 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்களாம், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்களாம். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க, விளக்குகளை கொண்டு போனாங்க, அதோடு சேர்த்து ஒரு பாட்டில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் விளக்குகள் மாத்திரம்தான் கொண்டு போனாங்க. அப்போ என்னாச்சு, மணவாளன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறமா திடீர்னு நடுராத்திரிலும் சத்தம் வருது, மணவாளன் வராரு, நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லுது. அப்போ உடனே எல்லாரும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோட விளக்குகளெல்லாம் ஆயத்தப்படுத்தினாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் சொன்னாங்க, ஐயோ எங்கள் விளக்குகள்லாம் அணைந்து போகுது, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லிட்டு புத்தியுள்ள கன்னிகைகளை பார்த்து கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு பத்தாமல் போயிடும், நீங்கள் கடைக்கு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, எண்ணெய் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லி 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் கடைக்கு போய் எண்ணெய் வாங்க போனாங்க. அந்த நேரத்தில் மணவாளன் வந்துட்டார். அப்போ ஆயத்தமாக இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மணவாளனோடு பிரவேசிச்சாங்க. கதவும் அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்கிட்டு வர்றாங்க. கதவு அடைக்கப்பட்டிருந்தனால, ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க, ஆண்டவரே திறங்கன்னு சொல்லும்போது அவர், இல்லை உங்களை அறியேன்னு சொல்லிட்டாரு. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, புத்தியுள்ள கன்னிகைகளை போல் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, உங்களுடைய பேச்சுகளில், உங்களுடைய நடக்கைகளில், நீங்கள் செய்கிற செயல்களில் நீங்கள் கடவுளோடு எப்போவுமே நல்ல உறவோடு நீங்கள் இருக்கணும். நீங்கள் அப்போ தான் உங்களை என்ன செய்ய முடியும், பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் அந்த அதிசயமான பரலோகத்துக்குள்ளே நீங்களும் பிரவேசிக்க முடியும். ஏன்னா மனுஷகுமாரன் எந்த நாளில் வரப்போகிறாரு, எந்த சமயத்தில் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு சமயம் பரிசுத்தமாக ஆயத்தமாக இருந்தீங்கன்னா, அந்த அதிசயமான பரலோகத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவர் வரும்போது நீங்கள் உடனே நீங்கள் போகலாம். சரியா சொல்லுங்களா? அந்த அதிசயமான பரலோகத்துக்கு நீங்கள் போகணுன்னா உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்களில், உங்கள் நடக்கைகளில், உங்கள் செயல்களில் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் நடந்து கொள்ளணும். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நீங்கள் ஒரு நல்ல உறவை நீங்கள் வைக்கும்போது அந்த அதிசயமான பரலோகம் உங்களுக்கும் கிடைக்கும். சரியா சொல்லுங்களா? பாய் குட்டீஸ். ஸ்டோரி நல்லா இருந்துச்சுல? ஆமாம், இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 5 நாளுமே ஸ்டோரிஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஸ்டோரி டைம் ஆனால் அமுதாண்டி கரெக்டாக வந்துடுவாங்க. அறிவிற்காடா கொஞ்சமாச்சு,
எதுக்கடா இப்படி பின்னாடி வந்து பயமுறுத்துறீங்க? சரி, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். அட கடவுளே, அவனுங்க பின்னாடி வந்து பூம்னு சொன்னதுக்கு இப்படி நீ பயப்படுவியா என்ன? நான் கூட நான்லாம் ஏசுப்பா புள்ள பயப்பட மாட்டேன் டைலாக் அடிப்பியோன்னு நினச்சேன். பின்னாடி வந்து நின்று கத்தி இருந்தா தெரியும் உனக்கு. இதுக்கு தான் கேர்ள்ஸ்னாலே ஓவர் ஆக்டிங்னு சொல்கிறாங்க. ஆமாம், இத்தினோண்டு பயமுறுத்துனதுக்கு எப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுற பாரு. நான் ஒன்றும் ஓவர் ஆக்டிங் பண்ணலப்பா. சரி சரி, பயந்தது போதும், நார்மல் ஆகு. இனிமேல் பின்னாடி வந்து பயமுறுத்துனீங்கன்னா உங்க 2 பேர்த்தோட டியூஷன் மிஸ் கிட்ட வந்து சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடு. அடிக்கடி டியூஷன் மிஸ்ஸே இப்படி தான் நாங்கள் பயமுறுத்திட்டு இருக்கோம். சரிடா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? சாங் ஸ்டோரி எல்லாம் அருமையாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மனப்பாட வசனம் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன 2 பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க, நம்ம இடத்துல யாரையும் காணோம். நம்ம மட்டும் தனியாக வந்துட்டோமே. டேய் சாம், என்னடா எல்லாம் என்ன தனியாக விட்டுட்டீங்க? நீங்களாம் வரவே இல்லை மனப்பாட வசனம் படிக்க. அப்படியா, சரி சரி, சீக்கிரம் வாங்க. என்னோட பிளேஸ் இது செம கூலிங்கா சூப்பரா இருக்குல்ல. இது ஜஸ்ட் ஒரு ஹெவன் செட்டப் தான், ஆனா இது எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. நம்ம மனுஷங்க உருவாக்கின செட்டப்பே இப்படி இருக்குன்னா அப்போ ஒரிஜினல் ஹெவன் எப்படி இருக்கும்? அதைத்தான் நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டேன்டா. ஏண்டா இவ்வளோ நேரம் எங்கடா போனேன்? நான் மட்டும் தனியாக வந்துட்டு. சரி சரி விடு, அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல. பாய்ஸ், பேசுனது போதும், வந்த வேலையை பார்ப்போமா? நாங்கள் பேசினதை விட நீங்கள் தான் வந்ததுலேருந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரி சரி, இன்னைக்கான மனப்பாட வசனத்தை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம்லேருந்து நாங்கள் 2 பேரும் இந்த வசனத்தை படிக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. அடுத்ததா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து நாங்க இந்த வசனத்தை சொல்றோம், நீங்க எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:4. சூப்பரா மனப்பாட வசனம் சொன்ன எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணிடலாமா? இப்போ நாங்க சொல்றோம், எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:4. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பரா மனப்பாட வசனம் சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம எல்லா செஷன்லயும் பரலோகத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு போய் ஏசப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? கவலையே படாதீங்க, அங்க எந்த கண்ணீர் கவலை கஷ்டம் எதுவுமே இருக்காது. சந்தோஷமா சமாதானமா ஹாப்பியா இருப்போம், ஜாலியா இருப்போம், தேவனை துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருப்போம். பரலோகத்துல நம்ம எப்பயும் ஏசப்பா கூடவே தான் இருப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவருக்கு பிரியமா வாழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எப்படி இருந்தது மனப்பாட வசனம்? சூப்பரா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டெய்லியும் மனப்பாட வசனம் படிக்கிறீங்க, ஆனா யாருமே எங்களுக்கு அனுப்புறது இல்ல. கிராஃப்ட் செஞ்சு பார்க்குறீங்க, ஆனால் யாருமே எங்களுக்கு அனுப்புறது இல்லை. நீங்க சொன்னாதானே அனுப்ப முடியும். நாங்க எதுல அனுப்பணும்னு நீங்க சொல்லாம நாங்க எப்படி கிராஃப்ட் செஞ்சு அனுப்ப முடியும்? அட ஆமால, அதை மறந்து போயிட்டோம். நான்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா உங்களுக்கு வீடியோ தான் எடுத்து அனுப்பல. எதுல அனுப்புறதுன்னு எனக்கு தெரியலையே. நம்ம வாட்ஸ்அப் கிட்ஸ் ஆஃப் பெத் விபிஎஸ் குரூப் இருக்குல்ல, அதில் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதில் அனுப்புங்க. ஓகே ஓகே, அனுப்புகிறோம். இன்னைக்கோடது மட்டும் அனுப்புனா போதுமா? இன்னைக்கோடது மட்டும் இல்லை, டே 1லேருந்து டே 5 வரைக்கும் மனப்பாட வசனம் கிராஃப்ட் எல்லாம் பண்ணி அனுப்புங்க. ஓகே, அனுப்பிட்டா போச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் கைஸ்? நெக்ஸ்ட்டு ப்ரேயர் டைம் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விபிஎஸோட லாஸ்ட் டேக்கு வந்துட்டோம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க. இன்னைக்கோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போக போகிறோம். அங்கே ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, காட் இருப்பார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே நம்மளுக்கு எந்த கஷ்டமே இருக்காது. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அன்பாக இருப்பாங்க எல்லாரும். அங்கே யாருக்கும் அழுகை இருக்காது, அங்கே யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும்.
பரிசுத்தமாக அப்படின்னா ரொம்ப எந்த தப்பும் செய்யாமல் ரொம்ப குட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு வெல்கம் பண்ணுவார். சரி, நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதுமா? கிடையவே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் போகணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, டீச்சர்ஸு, நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாரும் போகணும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 5ஆம் நாள் விபிஎஸ்ல நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் நல்லபடியாக பரிசுத்தமாக வாழ்ந்தா நீங்கள் எங்களை ஒரு நாள் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த சந்தோஷமான இடத்துல அப்பா நாங்கள் ஜாலியாக உங்கள் கூட சேர்ந்து வாழ போகிறோம். அதுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் மட்டும் பரலோகத்துக்கு உங்கள் கூட வந்தால் பத்தாது ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பரிசுத்தமாக வாழ்ந்து ஒரு நாள் அவங்களும் பரலோகத்துக்கு வந்து எப்பொழுதும் நித்திய காலமாக உங்களோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழணும் ஏசப்பா. அதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ், ஸ்கூலில் இருக்கவங்க, ஃபேமிலி, ரிலேஷன்ஸு, தெரிஞ்சவங்க எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்கணும் ஏசப்பா. வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தணும் ஏசப்பா. அதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், அன்பான பிள்ளைங்களா இருக்கணும், ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருக்கணும். ஓகேவா? முக்கியமாக மறந்துடாதீங்க, ப்ரேயர் தினமும் பண்ணணும். ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களை மட்டும் இல்லை, உங்களை மாதிரி இருக்க எல்லாரையும் நேசிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், பாய். பாய். நெக்ஸ்ட் விபிஎஸ்ல பார்ப்போம். ஆமா, இந்த ப்ரேயர் டைம்லலாம் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் உனக்குள்ள ஏதாவது மனமாற்றம் வந்துச்சா? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணோம். நமக்காக மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். வெரி குட். ஏய் மோனிகா, வாடி. எப்போ வந்து தனியா வந்திருக்க? நான் வந்தது கூட தெரியாம நீங்க 2 பேரும் பேசிட்டே இருந்தீங்க. அதுவா, இன்னைக்கு விபிஎஸோட லாஸ்ட் டேல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆமா ஆமா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. 5 days விபிஎஸ்ன்றது ஒரு 10 days வச்சா கூட நல்லா தான் இருக்கும். நான் சொல்லலை, இது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரை பண்ணுவோம், அதுக்கான முயற்சி எடுப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சர் டாக் பார்க்க போகிறோம். நேச்சர் டாக்கில் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக இருக்குது. அதுவும் நேற்று கண்ணை பற்றி சொன்னது, அன்னைக்கு குலவி, அதை பற்றிலாம் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கும் ஆச்சரியங்கள் நிறைந்த நேச்சர் டாக் பார்த்து வந்துடலாமா? சாக வரம் வேணும்னு வேண்ட நிறைய பேர் இருக்காங்க. வயசாகாமல் இளமையாக உயிர் வாழ என்ன பண்ணலான்னு யோசிக்கிற தேடுற நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் சின்ன நீர்வாழ் உயிரினத்திற்குள்ள பெரிய அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. சில மில்லி மீட்டர் அளவில் குழாய் வடிவில் உடலமைப்பை கொண்ட டிரான்ஸ்பரண்டான ஹைட்ரா அப்படிங்கிற இந்த உயிரினம் ரொம்ப அதிசயமானது. சுத்தமான குளம், ஏரி போன்ற இடங்களில் மட்டும்தான் இது வாழும். 6 முதல் 12 டெண்டக்கிள்ஸ் இதுக்கு இருக்கும். இதுதான் உணவை பிடிக்கிறதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் டிவைட் ஆகாமல் அது க்ரியேட் ஆகுது. இதோட ரீஜெனரேஷன் பவர், ஸ்டெம் செல்ஸு, ஸ்லோ ஏஜிங் எபிலிட்டி, இது எல்லாத்தையும் வச்சு சயின்டிஸ்ட் ஸ்கின் கேர் ரீசர்ச்சும் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஹெவன் ரியலா? அங்கே எப்படி நம்ம இருப்போம்? பல கேள்விகளை இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த உலகத்திலேயே பல அதிசயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. இன்னும் நிறைய பெரிய அதிசயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ ரொம்ப யோசிக்காமல் பரிசுத்தமாக வாழ்ந்து நற்செய்தி அறிவித்து பரலோகம் போய் நம்ம எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கண்டுபிடிக்கலாம் குட்டீஸ். காட் பிளஸ் யூ. எப்படி இருந்தது நம்ம நேச்சர் டாக்? ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஒரு சின்ன உயிரினத்துக்குள்ள ஆண்டவர் எவ்வளோ அதிசயமான ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்காரு பாத்தியா? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் நம்ம குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் மெயினாக நம்ம நேச்சர் டாக்கே போடுறது. கரெக்டு தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு சில பேர் கால் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நம்ம விபிஎஸ்ல போடுற ஸ்கிட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காமா, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதே ஸ்கிட்டு தான். பார்த்துட்டு வந்துடலாமா?
நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, எது மேலேயுமே நம்பிக்கை இல்லை. நம்ம உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்டு. நான்லாம் எதுக்கு இருக்கேனே தெரில. யாருக்குமே என்னை பிடிக்காது. என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமே கிடையாது. எல்லாத்துக்கிட்டேயும் திட்டு வாங்குறதும் அசிங்கப்படுறதுமே எனக்கு வேலையாக போச்சு. எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படியே எத்தனை நாளைக்கு வாழ்கிறது? யார் இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சோகமா உட்காந்துருக்கா? பாப்பா பாப்பா, நீ யாருமா இங்க உட்காந்துருக்க? என்ன இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா? நம்ம பேசுறது இவ கவனிக்கலையோ? பாப்பா பாப்பா, கேக்குதா நான் பேசுறது? நீங்க யாரு? இல்ல, காலையில நான் இந்த வழியில போனேன். அப்போ நீ இதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்த. இப்ப வரும்போதும் நான் பாக்குறேன் இதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்க. முகம் வாடி போயிருக்கு. என்ன ஆச்சு? நீ யாரு, என்ன ஏதுன்னு கேட்கலாம் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. பரவாயில்லம்மா, உங்க அம்மா மாதிரி நினைச்சு நீ என்கிட்ட சொல்லு. அம்மாவா? எங்க அம்மா கிட்டலாம் எதுவுமே சொல்ல முடியாது ஆண்டி. இல்ல இல்ல, அம்மா மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய கதை ஆண்டி. என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கேனே தெரியல. அச்சோ, என்னம்மா அழுகுற? சரி இங்க பாரு, அழாம பேசுன்னு. ஏதாவது கஷ்டம் இருந்தா ஆண்டி கிட்ட சொல்லு. நான் ஏதாவது என்னால பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். அழுகாதமா அழுகாதமா. ஆண்டி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு வாழ்றேன்னே தெரியல. ஃபர்ஸ்டே நான் சொல்றது கேளு. ஃபர்ஸ்டே உன் கண்ணை தொடச்சி அழுகையை நிப்பாட்டிட்டு அப்புறமா நீ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாதானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னோட பேர் வந்து ஸ்ருதி ஆண்டி. நான் படிக்கவே இல்லை, சரியாக படிக்கவே இல்லை. ஸ்கூல்லலாம் ஸ்கூல்லே சரியாக படிக்கலன்னா எப்படி ஆண்டி காலேஜ் போக முடியும்? காலேஜ் போகல. எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் படிக்கலைல்ல, எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. வேலைக்கே நான் போகிறதில்ல ஆண்டி. வீட்டில் தண்டமாக இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க. வர்ற மாப்பிள்ளெல்லாம் பொண்ணு படிக்கலை அப்படியே சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க. இல்லைனா நகை போட சொல்கிறாங்க ஆண்டி நிறையா. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மானால போட முடியாது. எங்கள் அம்மா என்னை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க ஆண்டி. படிக்கலை, வேலைக்கு போகல, உன்னால் எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லி என்னை பயங்கரமாக பேசுகிறாங்க ஆண்டி. அச்சோ. அது மட்டும் இல்லை ஆண்டி, சொந்தக்காரங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்க முன்னாடிலாம் என்னை வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க ஆண்டி. ஒரு ரிலேஷன்லாம் அவங்க வீட்டுக்கு எதுக்காவது கூப்பிட்டு அங்கே வச்சு என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க ஆண்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, அதுக்காக அழுதா எல்லாம் சரியாக போயிடுமா? இல்லை ஆண்டி, எனக்கு வாழவே பிடிக்கல. எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, நாங்கள் பெற்றதே வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டாங்க ஆண்டி. எனக்கு இத்தனைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பெருசாக எனக்கு பேசுகிறதுக்கு கூட யாருமே இல்லை ஆண்டி. நான் பாட்டுக்கு என்னமோ அனாதை மாதிரி இருக்கேன் ஆண்டி. இந்த பாரு ஸ்ருதி, இப்படியெல்லாம் நினச்சி நீ அழக்கூடாது. நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறீங்க? உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நீ நினைக்கிற. உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நீ நினைக்கிற. நீ அழுகும்போது உன் கண்ணீரை தொடச்சி விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற. அப்புறம் உன்னை நேசிக்க, உன்னை பாசமாக பார்த்துக்க, உன் மேலே அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு நினைக்கிற. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்துவா? அவர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவர் தான் ஏசப்பா. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம தனியாக இருக்கோம், நம்ம கூட யாருமே இல்லைன்னு. ஆனால் எப்பயுமே ஏசப்பா உன் கூட இருக்காரு. ஆனால் உனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் எப்பயுமே உன் கூடவே தான் இருக்காரு. என்ன சொல்கிறீங்க? ஏன் கூடயா? நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பேசினதே இல்லையே. நீ யாராக வேணாலும் இருக்கலாம். பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், நல்லா படித்தவங்களா இருக்கலாம், நல்லா படிக்காதவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஏசப்பா நேசிக்கிறாரு தெரியுமா? எப்படி சொல்கிறீங்க ஆண்டி? நான் தான் படிக்கல, நான் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லையே, அப்புறம் எப்படி அவருக்கு என்ன பிடிக்கும்? இதில் வேற எங்கள் அம்மா என்ன சோம்பேறின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது உலகத்தில் இருக்க மனுஷங்க உன்னை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் உன்னை என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டார். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ ஸ்ருதி. அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, எல்லாத்தையுமே நேசிக்கிறாரு. அதுக்காக தான் கடவுள் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான் இல்லையா? நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால நான் நல்ல பொண்ணு, நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கும் சம்டைம்ஸ் கோவம் வரும், நானும் சம்டைம்ஸ் தப்பு பண்ணுவேன். ஆனால் நம்ம எல்லாரோட பாவங்களுக்காக நம்ம தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி, எந்த கஷ்டமும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு 2000 வருஷம் முன்னாடியே இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, இறந்தாரு, 3ஆவது நாளில் உயிர் தெழுந்தார், எல்லாமே தெரியும். ஆனால் நமக்காகவா? ஆமாம், நமக்காக, நம்ம செஞ்ச பாவத்துக்காக. அந்த பாவம்லாம், நம்ம செய்கிற பாவம்லாம் நம்ம மேலேயே இருந்துச்சுன்னா, நம்மளோடவே இருந்துச்சுன்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது, நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால நம்மளோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக ஏசப்பா பரலோகத்திலேருந்து பூமிக்கு வந்து மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து சிலுவையில் அடிபட்டு தன்னோட உடம்புல இருக்க முழு ரத்தத்தையும் சிந்தி நம்மளெல்லாம் மீட்டெடுத்திருக்காரு. அப்போ என்னோட பாவம்லாம்
சரியாகணும்னா நான் என்ன பண்ணணும்? என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டி? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உன்னோட பாவங்கள் நான் மன்னிக்கப்படணும்னா நீ என்ன பண்ணுறேன்னா ஏசப்பா கிட்ட பேசுகிற. ஏசப்பா, எனக்காகவும் தானே நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. யாருக்குமே என்னை பிடிக்காம இருக்கலாம், பட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே. யாருமே என் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே. நீங்கள் என் கூட இருக்கீங்களே, எனக்காக தானே ஏசப்பா ரத்தம் சிந்தினீங்க. அந்த ரத்தத்தால் என் பாவத்தை கழுவுங்கன்னு கேட்கணும். அப்படி நீ கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக உன்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னை தன்னோட பிள்ளையா ஏற்றுக்குவாரு. அது மட்டும் இல்லை, ஏசப்பாவை நீ உன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியெல்லாம் நீ வாழணும். அப்படி மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா உன் கூடவே இருப்பார், உன்னை வழி நடத்துவார். உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின மனுஷங்க முன்னாடி கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் உயர்த்தி வைப்பார். ஸ்ருதியா அவள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கா தெரியுமா? அவள் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டான்னு எல்லாரும் உன்னை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆமாம், என் கையில் ஒரு புக்கு இருக்குது. இது என்னன்னு தெரியுமா? தெரியும் ஆண்டி, இது பைபிள். சூப்பராக சொன்னம்மா. பைபிளில் இருக்கிற விஷயங்களை படிச்சின்னா ஏசப்பா உனக்கு சொல்லுவார் நீ என்ன நல்லா பண்ணணும், என்ன நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாள் நீ என் கூட சர்ச்சுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ சர்ச்சுக்கு வந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு உன்னை ஏசப்பா உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, ஏசப்பா உன் கூடவே இருக்காரு, உன்னோட பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாருன்னு. சரிங்க ஆண்டி, நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் கூட. உனக்காக தான் இந்த பைபிள். தினமும் இந்த பைபிளை நீ காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும், நைட்டு தூங்க போகும்போது படிக்கணும், சரியா? சரிங்க ஆண்டி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் அப்பா அம்மா உன்னை திட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றக்காக நீ அவங்களெல்லாம் வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏசப்பா மெயினாக அன்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, ஓகேவா? அப்படி அன்பாக நம்ம நடந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்களே உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க. நம்ம யாரையுமே வெறுக்கக்கூடாது, ஓகேவா? சரிங்க ஆண்டி, ஆனால் இப்படியெல்லாம் இருந்தால் கடைசியில் எனக்கு என்ன கிடைக்கும்? அதை தான் அடுத்தது சொல்லலான்னு வந்தேன். நீ இப்படியே இருந்தீன்னா ஒரு நாள் ஏசப்பா 2000 வருஷம் முன்னாடி எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி திரும்பவும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த டைம் தன்னோட பிள்ளைங்களை, யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்களா இருக்காங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா சொன்னபடி கேட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவர் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாரு. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? எங்கே கூட்டிகிட்டு போவார்? பரலோகத்துக்குமா? அப்படியா? ஆமாம், ஏசப்பா முதல்ல ஒரு தடவை இந்த உலகத்துக்கு பூமிக்கு குழந்தையா வந்தார். அதே அவர் 2வதாக வரும்போது அவர் வந்து ஃபுல்லாக தேவதூதர் சேனைகளோட, தேவதூதர்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கும்போது வானத்துலேருந்து அப்படியே வந்து யாரெல்லாம் அவரோட பிள்ளையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் என் பிள்ளைகளே வாங்கன்னு சொல்லி ரொம்ப அன்பாக கூப்பிட்டு போயிடுவார். அப்போ நம்மளும் போகணும்ல ஏசப்பா கூட. ஆமாம் ஆண்டி, கண்டிப்பாக நம்ம ஏசப்பா கூட போகணும். இந்த உலகத்தில் இருக்கிறத விட நம்ம அவர் கூடயே போய்க்கலாம். இவ்வளோ நாள் நான் கடவுள்னு சொல்லி எவ்வளவோ விஷயத்தை கும்பிட்டுருக்கேன், வணங்கியிருக்கேன், யாரோ சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன் ஆண்டி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது, ஏசு கிறிஸ்துன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பேரை கேட்டாலே எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு ஆண்டி. இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், எப்படியாவது வழி நடத்துவார். அவ்வளோதான், நீ கவலைப்படாத. நம்மளோட குறிக்கோள் என்னவா இருக்கணும்? ஏசப்பா சொல்கிறத செய்யணும், எந்த தப்புமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி இருந்தோன்னா ஒரு நாள் ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் உன்னோட வேலைகளெல்லாம் நீ கரெக்டாக இருக்கணும். நீ ப்ரேயர் பண்ண, ஆண்டவர் உனக்கு வேலை கொடுப்பாரு, உனக்கு கல்யாணம் ஆகுறது எல்லாத்தையுமே ஏசப்பா பார்த்துக்குவார். என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இப்போ நீ ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா உங்கள் காலடியில் வைக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, என்னால் முடியாது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணினா உனக்கு எல்லாமே நடக்கும். ஓகே ஆண்டி. என்னம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்ற, நம்பிக்கை வருதுன்ற, ஆனால் சிரிக்க மாட்டேங்கிறியே. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, என் கூட வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் ஆறுதலாக பேசினதுக்கு. இதில் என்ன இருக்குது ஸ்ருதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன குட்டி பசங்களா, ஸ்ருதி பண்ண மாதிரி நீங்களும் பண்ணாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லிடுங்க. அப்போ தான் அவரை நம்மளை வழி நடத்துவார். நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஏசப்பாக்காக வாழணும். முடிவில் அவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஓகேவா? பாய் குட்டீஸ். எப்படி இருந்தது ஸ்கிட்டு? ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையிலே கண்டிப்பாக நம்ம ஏசப்பா கூட சேர்ந்து பரலோகத்துக்கு போகணுன்னு ரொம்ப எனக்கு ஆசை வந்துடுச்சு. இன்றைக்கி நடக்கிற எல்லா பகுதியிலுமே எனக்கு அது அந்த ஒரு இது தோணிக்கிட்டே இருக்குது தெரியுமா. இன்றைய நாளோட தலைப்பே அதிசயமான பரலோகம் தானே, அப்போ தோணாமல் இருக்குமா? ஆனால் பரவாயில்ல, வெயிலுக்கு இந்த செட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குல்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? குட்டியான க்யூட்டான கிராஃப்ட் தான், பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கிராஃப்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து அதோடு நிறுத்தக்கூடாது, எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், ஓகேவா? கிராஃப்ட் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து மனப்பாட வசனமும் மனப்பாடம் பண்ணி அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க.
எப்படி அனுப்புறதுன்னு தானே கேட்குறீங்க? நம்ம கிட்ஸ் ஆஃப் பெத் விபிஎஸ் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. இல்லைன்னா ஜீவிகா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் வீடியோவாக சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா பகுதியும் பார்த்தாச்சு. இல்லை இன்னைக்கு ஜீவிதா ஆண்டி எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க போய் கேட்டுட்டு வந்துடலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பசியோடு அந்த சூப் குடிக்கணும்னு நினைக்கிறாங்க, முயற்சியும் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய ஸ்பூனும் ரொம்ப பெருசாக இருந்தனால எடுக்க முடியுது, குடிக்க முடியல. ஒரே ஒரு ஸ்பூன் குடித்தாலே ரொம்ப பலன் அடைஞ்சு ஸ்ட்ராங்காக அழகாக மாறிடுவாங்க. ஆனால் அதை குடிக்கலைன்னா பசினால் மறித்து போயிடுவாங்க. பல முயற்சிகள் தோற்றனால அங்கிருந்த எல்லாருக்கும் மற்றவங்க மேலேயும் சரி அவங்க மேலேயும் சரி கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் உண்டாகி ஒருத்தர் தாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சண்டைகள்னால சூப் வேஸ்ட்டும் ஆகுது. ஒருத்தரோட ஸ்பூனும் உடஞ்சி போச்சு. அவரோட பசியை பார்த்து அங்கிருந்த ஒருத்தங்க அவருக்கு சூப் குடிக்க கொடுத்து ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கனால முடியல. கையெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டு இருந்துச்சு. உடனே மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க சூப் குடித்த கொஞ்சம் நேரத்தில் அவங்க நிலைமையே மாறிடுச்சு. இதை பார்த்த மற்றவங்களும் அடுத்தவங்களுக்கு மாறி மாறி கொடுத்துக்கிறாங்க. எல்லாருடைய நிலைமையும் மாறிடுச்சு. அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. சுயநலம் இல்லாமல் பகிர்ந்து கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கிறது தான் வலிமை. அவங்க தான் பரலோகமும் போக முடியும். நம்மளும் கர்த்தரோட அன்போட ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க எடுத்துக்கிற கேரிங் ஷேரிங் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறார். அது எல்லாத்துக்கும் அவர் ரிவார்டும் தருவார் பரலோகத்தில். இதை மறந்துடாதீங்க குட்டீஸ். பாய். சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் ஜீவிதா ஆண்டி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி ஏசப்பாக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களா வாழணும், பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். அதுக்கு நம்ம தகுதிப்படணும், எப்பயுமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம இந்த நாளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நாளோட கடைசி பகுதி மட்டும் கிடையாது, இந்த வருஷத்தோட விபிஎஸோட கடைசி பகுதிக்கே வந்துட்டோம். என்னடா அவள் சோகமாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? விபிஎஸ் லாஸ்ட் டே வந்துருச்சுல்ல, இன்னைக்கு முடிய போகுதுன்னொன்னே அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதுக்கெலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம நல்லபடியாக செஞ்சுருக்கோம். நல்லபடியாக எல்லா வேலையும் செய்து முடிக்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்தார். அதை நினச்சி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷம்தான் படணும். நம்ம விபிஎஸ்ல நீங்கள் என்ன நல்லா பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மாவை மதிக்கணும், அன்பாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட வந்து தினமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் செயல்படுத்தணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதை விட மிக முக்கியமான ஒரு கோலாக நம்ம பார்த்தது என்னன்னா, நம்ம மட்டும் ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போனால் பத்தாது, நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருமே போகணும். எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லி அவரோட அன்பை பற்றி சொல்லி எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா ஏசப்பா நமக்காக மட்டும் பிறக்கல, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுக்காகவும் பிறந்திருக்காரு. நமக்காக மட்டும் ஏசப்பா தன்னோட உயிரை கொடுக்கல, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்துருக்காரு. அதனால் எல்லாருமே பரலோகத்தை சுதந்திரிக்கிறவங்களா ஆகணும். அதுக்காக நம்ம தினமும் ப்ரேயர் பண்ணணும் எல்லாத்துக்காக. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம தேசத்துக்காக, நம்ம நாட்டுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, நம்ம நாட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலை கிடைக்காம வேலை தேடுறவங்க, படிக்கிற பிள்ளைங்க, படிப்பு சரியாக வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற பிள்ளைங்க, அப்புறம் உங்கள் ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க, உங்கள் சர்ச்சில் இருக்க பாஸ்டர்ஸ், சர்ச்சில் இருக்க வர ஒவ்வொரு பீப்புள், அங்கே இருக்க சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, எல்லாத்துக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் விபிஎஸ்ல உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாரும் நீங்கள் இருக்க இடத்துல கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த 5 நாளும் கிட்ஸ் ஆஃப் பெத் விபிஎஸ் நல்லபடியாக நடந்து முடிய நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லபடியாக செய்து முடித்திருக்கோன்னு நம்புகிறோம் ஏசப்பா. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் தங்களோட வாழ்க்கையில் உங்களை முதல்ல வைக்கணும்,
அப்பா ஆண்டவரே உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரை சுதந்திரிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எப்பொழுதும் எங்களோடு இருங்க ஆண்டவரே. அப்பா உண்மையே நேசிக்கக்கூடியதான ஒரு கிருபை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமீன் ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அடுத்த வருஷம் கிட்ஸ் ஆஃப் பெத் VBS 2027 வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். பாய்.